கயல், கயல், இந்த விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்க போற? நான் என்ன முடிவெடுக்க முடியும்? ஒரு பக்கம் ஆனந்தி நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இன்னொரு பக்கம் அம்மா இது நல்ல வரன், இத கைவிட்டுற கூடாதுன்னு சொல்லி இந்த மாப்பிள்ளைக்கு ஆனந்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு அப்படியே உறுதியா இருக்காங்க. அம்மாவுக்காக யோசிக்கிறதா இல்ல தங்கச்சிக்காக யோசிக்கிறதான்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். கயல், அத்தை சொல்ற விஷயத்துல நியாயம் இருந்தாலும் அது சரியான முடிவுதான்னு இப்பவும் என்னால ஏத்துக்க முடியல. ஆனந்தி படிப்பு முடிச்சிட்டு தான் அவ கல்யாணத்தை பத்தி யோசிப்பன்னு தெளிவா சொல்லிட்டாள்ல. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. இப்ப புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அத்தை தான். ஆமா கயல், ஆனந்திக்கு இப்ப உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஏன் முடிவெடுத்திருக்காங்க? அவதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காள்ல. முதல்ல படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாமே. அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல. அந்த கனவை எதுக்கு கல்யாணங்கிற பேர்ல கலைக்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கதான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா கூட தனாக்கா வேற உங்க அம்மாக்கு சப்போர்ட். ஏன் நான் சப்போர்ட் பண்ண கூடாதா? ஏய், எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டுட்டு இருக்க? எதையாவது பேச வேண்டியது, அப்புறம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு மூஞ்ச உம்முன்னு தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. ஏன்டி எப்பவுமே உன்னை யாராவது ஏதாவது சமாதானப்படுத்திட்டே இருக்கணுமா? என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஆனந்தி கல்யாணத்துல ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை அன்பு கிட்ட போய் தேவையில்லாத சலசலப்பாயிடுச்சு. ஏங்க நீங்க என்னங்க நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பேசுனதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்க தம்பி எப்படி எல்லாம் பேசுனா? சின்ன பையன் வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசுவான். அதை கேட்டுட்டு நான் கை கட்டி நிக்கணுமா?